நமச்சிவாய பதிகம் தான் அதுவும். இது காந்தார பஞ்சம் கேதார கவளி ராகம். 4ஆம் திருமுறை. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ சொற்றுனை வேதியன் சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே. மக்கள் 2 வினை நீங்கி இருவினை நீங்கி மும்மலம் 3 ஆணவம் கண்மம் மாய் என்ற 3 மலங்களும் நீங்கி இறைவனுடைய கடலில் நம்ம வாழ்க்கைங்கிற கடலில் கரை சேரணும்னா இந்த பதியத்தை பாடலாம். பூவினுக்கு அருங்கலம் படிக்கும்போது கருங்கலம்னு படிக்கக்கூடாது. கருங்கலம்னா கருப்பான பாத்திரம்னு அர்த்தம். பூவினுக்கு அருங்கலம் பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல் அரண் அஞ்சு ஆடுதல் அப்படிங்கிறதான் சேர்த்து சொல்கிறான். அரணஞ்சு ஆடுதல் கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமசிவாயவே நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. அடுத்த பாடல்லையும் பாவம் போகணும். பாவம் போகும் எப்படின்னா மலை போல் விறகு வச்சாலும் ஒரு சின்ன நெருப்பு வச்சா அத்தனையும் சாம்பல் ஆகிடும். அதே மாதிரி யார் நாம் எவ்வளோ பெரிய பாவங்கள் செஞ்சாலும் நம்முடைய பாவம் எல்லாம் அழிஞ்சிடும். நமச்சிவாயன்னு சொன்னாவே போதும். பின்னுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம். மலை போல் விறகு அடுக்கி வச்சு ஒரு சின்ன தீ வச்சுட்டிங்கன்னா அந்த விறகெல்லாம் சாம்பலாகி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதை தான் சொல்கிறாருங்க. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம்.
பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. நிறைய பேர் என்ன பாடும்போது இல்லக விளக்கு இருள் கொடுப்பதுன்னு எப்படி வீட்டில் உள்ள இருள் வந்து எப்படி இருளை கொடுக்கும், அந்த கெடுப்பது கொடுப்பதுன்னு மாற்றிடுவாங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது சோதி உள்ளது. யாரோ இங்கிருந்து ஜோதி ஜோதிங்கிறாங்க, சோதி தான். ஜோதிங்கிறது வடமொழி சொல். ஸோ இங்கே குரல் கேட்குது எனக்கு காதில். சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சிவாயவே. 3 முறை சொல்லலாம். விளக்கேற்றி வச்சு இந்த பாடல் பாடும்போது கடைசி வரியை 3 முறை சொல்லலாம். நல்லக விளக்கது நமச்சிவாயவே. கடைசி பாடல் மாப்பினை தழுவிய மாதோர் மாப்பினை தழுவிய மாதோர் பாகத் பூப்பினை திருந்தள் பொருந்த கைதொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் ஏத்தவல்லார் தமக்கு ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. இல்லைன்னா கிடுக்கன் இல்லையேங்கிற மாதிரி இருக்கும். கிடுக்கன்னு ஒரு வார்த்தை. ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே இடுக்கண் இல்லையே இடுக்கண் இல்லையே. இடுக்கன்னா துன்பமே வராதுங்கிறார். நமச்சிவாய பதிகத்தை சொன்னால் துன்பங்கிறதே வராது. நீங்கள் இந்த வகுப்புக்கு வந்ததுலேருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவு ஏதோ ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்கள். சும்மாலாம் சொல்லக்கூடாது. மன அமைதி இருக்குது. அப்புறம் திருமுறை படிக்கிறதுனால தெளிவு இருக்குது, மன அமைதி கிடைக்குது, சந்தோஷம் இருக்குது. வாழ்க்கையில் துன்பம் இருந்தால் கூட துன்பமும் போயிடும். பல சிந்தனைகள் இல்லாமல் மன ஒருமைப்பட்டு இறைவனை தியானிக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கிறது. அதனால தான் திருமுறை படிக்க வேண்டுங்கிறது. திருமுறை படிங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம், உங்கள் பேர பசங்களுக்கெல்லாம் சொல்லித்தரலாம் இல்லையா. வரலன்னா கூட கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஏதாவது ஒரு பயமுறுத்தி ஒரு கதையை சொல்லி, இந்த ஞானசம்பந்தர் கதையெல்லாம் சொன்னீங்கன்னா உட்காந்துருவாங்க தானே. நீங்கள் கதையை சொல்லணும். அதை கதையெல்லாம் சொல்லி சொன்னீங்கன்னா பிள்ளைங்க உட்காந்துருவாங்க, செல் எடுக்க மாட்டாங்க முதல்ல. சரி, அடுத்தது இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகத்தை பார்த்துட்டோம்னா ஓரளவு முடிச்சிருக்கோம் முக்கால்வாசி. அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது 5 எழுத்து உண்மை நமச்சிவாய பதிகம். இடம் திருப்பாண்டி கொடுமுடி. 7ஆம் திருமுறை. பழம் பஞ்சுரம். பண் பழம் பஞ்சுரம். ராகம் சங்கராபரணம்.
எப்பொழுதுமே எல்லா பாடல்களையும் முதல் பாடலையும் முதல் வரியையும் 3வது வரியும் ஒன்றா பாடுங்க. 2வது வரியும் 4வது வரியும் ஒன்றா பாடினீங்கன்னா பாட்டெல்லாம் சுலபம், ரொம்ப ஈஸி படிக்கிறது. மற்ற பற்றெனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். கொஞ்சம் பிரித்து கூட மற்ற பற்று எனக்கு இன்றே இன்னும் நல்லாயிருக்கும். மற்ற பற்றெனக்கு இன்றே நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். மற்ற பற்று எனக்கு இன்றே நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினே. பிறவாத தன்மை வந்து எய்தினேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையோரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் நற்றவா நல்லா பாடுங்க அழகா. நற்றவா நற்றவா உன்னை நான் மறக்கினும் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இட்டரன் முன்னடியே துவ இகழ்ந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் கெட்ட நாள் இவை என்றலால் கருதேன் கிளர் பூனல் காவேரி கருதேன் கிளர் பூனல் காவேரி
வட்ட வாசிகை கொண்டடி தொழுதேத்து வட்ட வாசிகை கொண்டடி தொழுதேத்து பாண்டி கொடுமுடி வட்ட வாசிகை கொண்டடி தொழுதேத்து பாண்டி கொடுமுடியே நட்டவா உன்னை நான் மறக்கினும் நட்டவா உன்னை நான் மறக்கினும் நட்டவா 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 உன்னை நான் மறக்கினோ சொல்லும் நான் நமச்சிவாயவே சொல்லும் நான் நமச்சிவாயவே நட்டவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே கடைசி பாட்டு எடுத்துங்க. கோணிய பேரை சூடியை கரை கோணிய பேரை சூடிய கரை கோணிய பேரை சூடியை கரை ஊரில் பாண்டி கொடுமுடி பெணிய பெருமானை பிஞக பித்தனை பிறப்பில்லையை வானுலாவரி அபண்டரை கொன்றை வானுலாவரி வண்டரை கொன்றை தாரனை படப்பாம்பரை நானனை தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவார்க்கில்லை துன்பமே. இறைவனுடைய தோற்றத்தை தான் சொல்லியிருக்கார். கோணிய பிறை சூடியை அப்படின்னா வளைந்த பிறைச்சந்திரனை அணிந்த சிவபெருமானை அப்படின்னு அர்த்தம். பாம்பு அரைக்கு அசைத்து இடுப்பில் பாம்பை சுற்றி கட்டி அப்படியே தலையில் வந்து படம் எடுத்து ஆடுற மாதிரி வச்சுருக்காரு இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாரு. அடுத்தது பானுலா வரி வண்டு அரை கொன்றைன்னு சொல்கிறார். கொன்றை மாலை அணிந்திருக்கின்றார். பான் என்பது பண் என்ற பொருளை தருகிறது. பான் என்பது இந்த இடத்துல என்ன குறிக்குதுன்னா பண் அப்படின்னு சொல்கிறோம். பானுலா வரி வண்டு அரை கொன்றை, வண்டுகள் மொய்க்கக்கூடிய கொன்றை மாலை அணிந்த சிவபெருமான். இங்கே அழகாக சொல்கிறார், சிவபெருமானுக்கு கொன்றை மாலை உகந்தது, ரைட்டு, சரி. அது எதில் அதில் என்னென்னா அந்த அன்றளந்த மலர்களை சூடியதனால வண்டுகள் மொய்க்கிறது, ஏன்னா அதில் தேன் இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறார். பானுலா வரி வண்டு அறை ஒலிக்கக்கூடிய கொன்றை மாலை அணிந்தவன், அப்படிப்பட்ட இறைவனை படப்பாம்பு அறை எடுத்து ஆடும் பாம்பினை ஆடையாக உடுத்தி இருக்கிறான்னு அர்த்தம். படப்பாம்பரை நானனை தொண்டனை ஊரன் சொல்லிய. அதுக்கு முன்னால் என்ன சொல்கிறார்? பிஞகன்னு சொல்கிறார். பிஞகன் அப்படின்னா
தலைமாலை அணிந்தவன். நான் சொன்னேன்ல, இண்டை சொல்கிறோம். இண்டை என்பது தலைமாலை என்று சொல்லியிருக்கிறேன் இல்லையா? தாருக்கும் மாலைக்கும் இண்டைக்கும் வித்தியாசம் இருக்குது, வேறுபாடு இருக்குது. தார் என்பது ஆண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய மாலை, மாலை என்பது பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடியது. இண்டை என்பது தலைமாலை, இறைவனுக்கு சாத்தக்கூடிய தலைமாலை சொல்லுகின்றோம். பேணிய பெருமானை பிஞ்சக, பிஞ்சகன தலைமாலை அணிந்த இறைவனேன்னு சொல்கிறார். கோனிய பிறை சூடியை கரை, வளைந்த பிறைச்சந்திரனை அணிந்தவன் என்பது பொருள். அப்படிப்பட்ட இறைவனை வணங்கணும். அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய அந்த பாடலை எல்லாம் படிச்சிங்கன்னா சொல்லுவார்க்கு இல்லை துன்பமே, துன்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். இல்லை இல்லை துன்பமேன்னு சொல்கிறார். கோணிய பீரை சூடிய, சூடியை, சூடியை. அதுமாதிரி தோடுடைய சிவன் பாடும்போது கூட எல்லாரும் தோடுடைய அப்படி பாடுறாங்க, பாடக்கூடாது அப்படி. தோடுடைய உடை டை, அங்கே ஐகாரம் வரணும். நிறைய பேர் அந்த இப்போ நம்ம இதில் பாடலை, நான் வெளியில் பாடும்போது கேட்டிருக்கேன். நம்மளை பாடும்போது தோடுடைய செவியன் நம்ம பாடுறோம் இல்லையா, நம்ம பாடும்போது ஓரளவு பரவாயில்ல, நான் கவனித்தேன். சில இடங்களில் பாட சொன்னால் தோடுடைய செவி மக, ஏன் நான் உடை எப்படி வரும்? தோடு உடைய செவியன், தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவெண் மதி சூடி, அந்த உடை அப்படின்னு வரணும், தோடுடையன்னு வரணும், உடையான்னு வரக்கூடாது, டே சொல்லக்கூடாது. நிறைய பேர் அங்கே தவறுகள் செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறை சூடியை, சூடியை பிறைச்சந்திரனை சூடியவனை அப்படின்னு அர்த்தம். கோணிய பிறைனா வளைந்த பிறைச்சந்திரன், முழு நிலவு வட்டமாக இருக்கும், பிறைச்சந்திரன் வளைஞ்சிருக்கும். அதனால் கோணிய பிறை சூடியை கரை பாடுங்க. கோணிய பிறை சூடியை கரை ஊரில் பாண்டி கொடுமுடி பேணிய, கொஞ்சம் தூக்கணும், கொஞ்சம் தூக்கணும். பேணிய பேர் மானை பிஞக பித்தனை பிறப்பில்லியை வானுலாவரி வண்டரை கொன்றை தாரனை பட பாம்பரை நானனை தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவார்க்கில்லை துன்பமே. சுந்தரமூர்த்தி நாயனார் முதல் பாட்டில் பித்தா பிறை சூடின்னு பாடினார். அங்கே திட்டினது பார்த்தாதான் இங்கே வந்து திட்டுறாரு பாருங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை எங்கெங்கே திட்டுறதெல்லாம் கணக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் பித்தா பிறை போட்டுன்னு திட்டினார்ல, இங்கே வந்து பாரு, இங்கே பாருங்கள், இதில் பித்தனை அப்படிங்கிறார். அவன் பித்தன் என்று சொல்லி இங்கேயும் குறிப்பிடுகின்றார், பித்தனை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஆக இந்த இறைவனுடைய, அதாவது தம்பிரான் தோழன் என்று அழைக்கப்பட்டவர் சுந்தரம். சுந்தரருக்கும் சிவபெருமான் ரெண்டு பேரும் நண்பர்கள், தோழர்கள். அதனால் தம்பிரான் தோழன் என்று அழைக்கப்பட்டவர். நண்பர்களை தான் திட்ட முடியும், எல்லாரையும் திட்ட முடியுமா? அதனால் சிவபெருமானை பித்தன் என்று இங்கேயும் திட்டுகின்றார் என்று சொல்லுகின்றோம். இப்படிப்பட்ட அருமையான பாடல்களை எல்லாம் பாடினீர்களானால் இறைவன் நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இடர்களை எல்லாம் நீக்கி பலத்தை தருவான், இருவினைகளை நீக்குவான், பரார்த்த வினை அவரவர் அனுபவிக்கக்கூடிய வினைகள் எல்லாவற்றையும் அறுத்து எறிவான். அதை அறுத்து எறிவான். அந்த அறுத்துங்கிறது வல்லினர் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கும் இல்லையா? அறுத்து எறிவான் என்று சொல்லி இங்கே திருமுறைகளை படிக்க வேண்டும், திருமுறைகளை நாள்தோறும் ஓத வேண்டும். திருமுறைகளை ஓதுபவர்கள் ஓதுவார்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் 5 ஆண்டுகள் அங்கேயே குருகுல கல்வி என்பதைப் போல ஆதீனத்திலேயே தங்கி இருந்து 5 ஆண்டுகள். இப்போ நீங்களாம் வந்து மாதத்தில் 2 நாள் தான் படிக்கணும் இல்லையா? திருமுறைகளெல்லாம் ஓத வேண்டும், படிக்கணும், சொல்லணும், சொல்லிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாமல் உங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை கொடுத்த நமது குருமகா சன்னிதானத்துக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லைன்னா இப்போ இந்த 100 இடங்களில் திருமுறை பயிற்சின்னு சொன்ன உடனே இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, இத்தனை பேருடைய வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடக்கும் இல்லையா? அப்போ இந்த சன்னிதானத்துக்கு தான் நன்றி சொல்லணும்.
சரி, இந்த வகுப்பு இன்றைய வகுப்பு இன்றோடு முடிந்து விடுகிறது. அடுத்த வகுப்பு 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை. ஏனென்றால் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை இங்கு கிருத்திகை அபிஷேகம் நடைபெறும். அதனால் மாற்றிருக்கோம். எப்பொழுதுமே 1, 3 தான். இந்த அடுத்த வகுப்பு 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வரும்.